வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, விகேஎன் தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ். எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு காணொலியோடு இணைந்திருங்கள். எங்களுடைய இன்றைய நிவாரணப் பணி பூனகிரி பெரமங்கராய் வெட்டுக்காட்டு பகுதிக்கு தான் வழங்க இருக்கிறோம். இன்றைய நிவாரணப் பணி கிறிஸ்மஸ் தினத்தை முன்னிட்டு, இயேசுனுடைய அந்த பாலன் பிறப்பை முன்னிட்டு சுவிஸ் நாட்டிலே வசித்து வருகின்ற ரவி எசி குடும்பத்தினர் இந்த கிறிஸ்மஸ் தினத்தை முன்னிட்டு இயேசுநாதருடைய அந்த சந்தோஷமான நாளை அனைவரும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக குறிப்பிட்ட ஒரு தொகுதி மக்களுக்காவது தாங்கள் இந்த தினத்திலே உதவி வழங்க வேண்டும் என்ற உயரிய சிந்தனையின் அடிப்படையில் அவர்கள் இந்த நிதியை எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். நாங்கள் சில நாட்களுக்கு முன்னர் பூனகிரி பெரமங்கராய் வெட்டுக்காட்டு பகுதிக்கு சென்றிருந்தோம். அங்கே மக்கள் தற்காலிக வீடுகளிலே வெள்ளத்தில் மிகவும் கஷ்டமான நிலையில் இருந்தார்கள். எங்களுடைய யூடியூப் தளத்தினூடாக அவர்கள் தாங்கள் வாயிலாகவே தங்களோட பிரச்சனையை கூறியிருந்தார்கள். அதை பார்த்திருந்த சுவிஸ் நாட்டிலே வசித்து வருகின்ற ரவி எசி குடும்பத்தினர் இந்த கிறிஸ்மஸ் தினத்திலே அவர்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த இயேசுநாதருடைய பிறப்பு நிகழ்கின்ற அந்த நத்தார் தினத்துக்கு முன்னராக இந்த பொருட்களை அவர்களிடம் சேர்க்குமாறு எங்களிடம் கூறியிருந்தார்கள். அதனால் நாங்கள் அந்த பகுதிக்கு இன்றைய தினம் அவர்களால் வழங்கப்பட்ட 1,28,000 ரூபா நிதியில் 20 பொதிகள் 4,000 ரூபாப்படி 20 பொதிகளையும் 19 நுழம்பு நெட் 1,800 ரூபா 8க்கு 8 என்ற நுழம்பு நெற்றையும் குடும்ப அங்கத்தவர்கள் கூடிய குடும்பங்களுக்கு 5,000 நாங்கள் இன்றைய தினம் வழங்குவதற்காக வாடியடியில் தான் கொள்வனவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கொள்வனவு செய்து நாங்கள் A32 வீதி வழியாக மன்னார் பக்கமாக போய் பள்ளிக்கூடா பள்ளிக்கூடா ரோட்டால் தான் போக வேணும். அதால் தான் நாங்கள் போக இருக்கிறோம். அங்கே வெட்டுக்காட்டு பகுதியில் பூனகிரி பெரமங்கராய் வெட்டுக்காட்டு பகுதியில் எங்களுக்கு 20 பேருடைய விவரங்கள் கிடைத்தது. நாங்கள் போய் பெற்றிருந்தோம். அந்த கிடைக்கப்பெற்ற விவரங்களில் தற்போது அங்கே 18 பேருக்கு தான் அங்கே நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அந்த 18 குடும்பங்களுக்கும் வழங்கிவிட்டு காவாக்குள பகுதியிலே ஒரு வயசான அம்மாவும் அக்காவும் மிக கஷ்டமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருந்தாங்கள். ஆகவே நாங்கள் அவங்களுக்கும் ஒரு உதவியை அங்கேயும் வழங்கிட்டு, அடுத்தது நெடுங்குள பகுதியில் நீண்ட ஆண்டுகளாக படுகொடையாக கிடக்கிற ஒரு அம்மாவும் வயசான அம்மாவும் ஒரு ஐயாவும் இருக்கிறாங்கள். அப்போ அவங்களுக்கும் ஒரு உதவியை அங்கே நாங்கள் கொடுத்துட்டு வருவதற்கான ஏற்பாட்டோடு தான் நாங்கள் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த உதவியை, அதாவது கிறிஸ்மஸ் தினத்தை முன்னிட்டு 20 குடும்பங்களுக்கான இந்த உதவியை வழங்கிய ரவி எசி, சுவிஸ் நாட்டிலே வசித்து வருகின்ற ரவி எசி குடும்பத்தினருக்கு இந்த பொருட்களை பெற இருக்கின்ற குடும்பங்கள் சார்பாகவும் எங்களுடைய விகேஎன் தாயகம் என்று சொல்லப்படுகிற யூடியூப் சேனல் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இப்பொழுது பள்ளிக்கூடா கடற்கரை பக்கம் வந்திருக்கிறோம். அதால் நீங்கள் பாருங்கள், நாங்கள் இந்த 24 வீட்டுக்கிட்ட ரோட்டால் தான் வெட்டுக்காட்டு பகுதிக்கு போக இருக்கிறோம். வாங்க போய் அந்த சாமானை கொடுத்துட்டு வருவோம். தொடர்ந்தும் எங்களோட காணொலியோடு இணைந்திருங்க. மறக்காமல் நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்தும் எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தருவீர்கள் என நம்புகிறோம். தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள்.
சொல்லுங்க. பொதியை தந்த ரவி ஜெசி என்ப வெளிநாட்டில் இருந்து உதவி செய்த அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பரமங்கர வெட்டுக்காடுல இருந்து 18 குடும்பம் எந்த உதவியும் இல்லாம இருந்த சமயத்துல இப்ப எங்களுக்கு உதவி செஞ்ச என்பவருக்கு மிகவும் நன்றி இருந்து ஏன்னா எங்களுக்கு இந்த உதவியை தந்ததுக்கு ஒரு கொஞ்ச நாள் ஆனாலும் எங்களுக்கு சாப்பாட்டுகள் எல்லாமே நுழம்பு நெட்டு எல்லாம் தந்திருக்கணும். சின்ன பிள்ளைகளை வச்சுக்கொண்டு தான் இந்த 18 குடும்பமும் இருக்குது. வயசு போனாக்களும் அவைகளுக்கு மிக மிக நன்றி. மாவு இருக்குது, அரிசி இருக்குது, மிச்ச சாமான் இதாக கொடுங்க. இந்தாங்க அங்கர் இருக்குது, வடிவாக கரைச்சி கொடுங்க. சரிதானே? நான் அந்த பீச்சே அரமாக இருக்கா அந்த ஒரு மிஸ் இருக்கிற கதைச்சி எடுத்தாரோம் நீங்கள் ஏறி இருந்து போகக்கூடிய மாதிரி என்ன அதே நான் கதைச்சு பார்க்க ஒன்றும் தேவையில்லை. காலத்துக்கு 2 இதுலேயும் வைக்கிறது நீங்கள் வழியாக உருட்டி கொண்டு போய் போக அதுதான் இது கிடக்கிறதே பெரிய. சரி நான் உங்களுக்கு ஓகே நான் அதற்கு கதைக்கு பார்க்குறது என்ன இருக்கு இந்த கை புரிய பிடிச்சது அது அது இதுக்குள்ள ஒரே சரி அம்மா சாமான் வந்து ஞாயிறு எதுவும் கிளிக்குமா இல்லை தானே அப்போ பார்ப்பீங்க தானே? சரி நான் போயிட்டு அம்மாக்காரன் சாமான் கொண்டு வந்து தாராங்கம்மா இங்கே இல்லையா? சரிங்க சரிங்க Bakti